எண்ணெயை வந்து டெக்னாலஜிஸ்ட் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுங்க. எண்ணெய் பூரா ஹெக்ஸைனில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க சார். ஹெக்ஸைன் வச்சு ஆட்டெல்லாம் கிடையாது. ஹெக்ஸைன் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எவ்வளோ தான் எடுத்தாலும் கடைசியில் கொஞ்சம் ஹெக்ஸைன் இருக்கும் ஆயிலில். ஹெக்ஸைன் டைரெக்டாக ஈரலை பாதிக்கக்கூடியது. அது ஒரு பக்கம். இன்னொன்று, நீங்கள் எல்லா ஆயிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் இருக்க கலப்படம் இருக்கும். நீங்கள் வந்து அரசு அனுமதிக்கப்பட்ட கலப்படமே இருக்குது. அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து 5% காட்டன் சீட் ஆயில் சேர்த்துக்கலாம், 5% கார்ன் ஆயில் சேர்த்துக்கலான் இருக்கான். ஸோ நம்ம சாப்பிட்ற ஆயில் அதெல்லாமே இருக்கும். காட்டன் சீட் இருக்கும், கார்ன் ஆயில் இருக்கும், கலந்து தான் வரும். அப்புறம் எண்ணெயோட நிர்வாகம் இருக்குது இல்லையா? நீங்கள் திடீர்னு எண்ணெய்க்கு 10 ரூபா விலையை கூட்டிங்கன்னா யாரும் வாங்க மாட்டீங்க. ஸோ எண்ணெய் விலை வந்து அவங்க நிர்ணயம் பண்ணிடுறாங்க, 150 ரூபா 200 ரூபா அப்படின்னு வச்சிடுறாங்க. சில நேரத்தில் அவங்களுக்கு 20 ரூபாவில் கூட தயாரிக்க முடியும். இப்போ எள்ளுடைய விலை எடுத்திங்கன்னு வைங்களேன், எள்ளில் 60% ஆயில் கிடைக்கும். எள்ளு 40 ரூபாய்க்கும் சமயத்தில் கிடைக்கும், எள்ளு 200 ரூபாய்க்கும் கிடைக்கும். அப்போ ஆனால் இவங்க விலையை இது நல்லெல்லாம் மாற்ற முடியாது, டக்குன்னு மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எண்ணெயோடைய விலையை வச்சுக்கிட்டு எவ்வளோ எள்ளுலேருந்து எடுக்கணுமோ எடுத்துப்பாங்க, மீதியை மிக்சர் பண்ணுவாங்க, கலந்து வரும். அதுக்கு ஃப்ளேவர் இருக்குது, அதே ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவரில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுனால தான் நமக்கு வேறு ஏதாவது வந்து தேர்ந்தக்கூடாதுன்ட்டு செக்கில் ஆட்டினா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து ரொம்ப சீக்கிரமே கெட்டு போயிடும், ரான்சிரிட்டி ஈஸியாக வந்துடும். அதனால் நம்ம கொஞ்சமாக வாங்கிட்டு நம்ம 3-4 மாதத்துக்கு பயன்பட்டு திரும்ப வாங்கிக்கிற மாதிரி வச்சுக்கணும்.